வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். சிக்கன சமையலோட எபிசோட் 5ல் நான் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் நிறையா கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய். ஸோ மாங்காயில் வச்சு நம்ம வெறும் தொக்கோ இல்லை ஊறுகாய் மட்டும் போடுறது இல்லாமல் மாங்காய் வச்சு நம்ம ஒரு ரசம் பண்ண போகிறோம். மாங்காய் சூடு அப்படின்றதுனால நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க. தொக்கு ஊறுகாய் அது மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி ரசத்தில் பயன்படுத்தும் போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த சூடு டைரெக்டாக உங்களை பாடியை அஃபெக்ட் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புளிக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட் மாதிரி மாங்காய், ஏன்னா அதில் கொஞ்சம் புளிப்பு இருக்குல்ல, அந்த புளிப்பு நல்லா இறங்கிடும் இந்த ரசத்தில். அந்த ரசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ மாங்காய் மிளகு ரசம் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தொட்டுக்க வேறு பண்ணோம்ல, அதுக்கு தொட்டுக்க என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்குது. முடிஞ்ச அளவுக்கு நிறையாவே வாங்கி வச்சுட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ், அதாவது கேபேஜ். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பக்கோடா பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி, நிறைய ஐட்டம்ஸ்லாம் தேவையில்லை, சிம்பிளாக ஒரு பக்கோடா. ஸோ மாங்காய் மிளகு ரசம், அதுக்கு தொட்டுக்க ஒரு முட்டைகோஸ் பக்கோடா எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம் வாங்க. முதல்ல நம்ம மாங்காய் மிளகு ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி பேனை வச்சுருங்க. அதை சிம் ஹீட்டில் வச்சுருங்க, அதாவது லோ ஹீட்டில் வச்சுட்டு 1 ஸ்பூன் மிளகு போட்டு வறுக்கணும். இப்போ 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மிளகு நல்லா நீங்கள் வறுக்கணும். எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே வெடிக்கும் லைட்டாக, அந்த அளவுக்கு நீங்கள் வறுக்கணும். இப்போ காட்டுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெடிக்குது பார்த்தீங்களா, அதுதான் மிளகு அப்போ தான் வறுத்துச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, பாசிப்பருப்பு, ஜீரகம், அப்புறம் தனியா, அது எல்லாத்தையும் போட்டு அதையும் வறுக்கணும். சிம்லேயே வச்சு வருங்க. பருப்பு கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு நீங்கள் வறுத்திங்கன்னா போதும். ஸோ பருப்பு லைட்டாக செவந்தப்புறம் அதை ஒரு தட்டில் மாற்றிடுங்க. இது ஆறுனப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்படியே ட்ரையாக மிக்சியில் அரைச்சிடணும். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி எடுத்துருக்கோம், ஒரு மாங்காய் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் நறுக்கிக்கோங்க. அதே பேனில் நம்ம இதை போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஏன்னா இது கொஞ்சம் வேகணும், அதனால் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். இந்த அளவுக்கு என்ன ஆகும்னா, இது சுண்டிடும். அது அந்த அளவுக்கு வெந்தப்புறம் என்ன ஆகும், தண்ணிலாம் நல்லா சுண்டிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். அதை நான் காமிக்கிறேன்ல, இது அப்புறம் நம்ம சேர்ப்போம். இப்போ நம்ம அடுத்து இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஸோ 1 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நான். அதுக்கு திரும்பி தேவையான உப்பை நம்ம போட்டுக்கிறோம், ரசத்துக்கு தேவையான உப்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பொடி, அதை அப்படியே ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியில் நல்லா இதாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். இதில் இருக்க மாங்காய் புளிக்கு ஒரு ஆல்டர்னேட் மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ரசம் நமக்கு கொதிச்சிருச்சு. இப்போ கொதிச்சப்பறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருவோம். போட்டுட்டோன்னா நம்மளோட சுவையான ரசம் தயாராகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு தொட்டுக்க சூப்பராக ஒன்று நம்ம பண்ணணும்ல, அடுத்து அதை தான் பண்ண போகிறோம். இதுக்கு தொட்டுக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேபேஜ் பக்கோடா. இப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தேவையான உப்பை நடுவில் போட்டுக்கோங்க. இந்த தேவையான உப்பு போட்டுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 300 கிராம் கோஸ் எடுத்துருக்கோம். ஸோ அந்த 300 கிராம் கோஸை இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு அதே பாத்திரத்தில் இதை போட்டுருவோம். இதை போட்டுட்டு கோஸ் போட்ட அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன், அது கொஞ்சமாக காஞ்ச புதினா இலை, அப்புறம் 2 பச்சை மிளகா. இது கொஞ்சம் பழுத்துருச்சு, அதனால தான் உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நமக்கு பைண்டிங் ஏஜென்ட், அதாவது மாவு வேணும்ல முறுமுறுன்னு வரத்துக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, 4 ஸ்பூன் அரிசி மாவு இதில் சேர்த்துக்க போகிறோம். 4 ஸ்பூன் அரிசி மாவுக்கு நம்ம அதில் பாதி, அதாவது 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கணும், 2 ஸ்பூன் கிராண்ட் ஃப்ளவர் அதாவது. ஸோ அந்த கிராம் ஃப்ளவரை நம்ம இப்படியே போட்டுறோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக நீங்கள் எள்ளு சேர்த்துக்கலாம், கருப்பெள்ளு. சேர்த்தப்புறம் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் எண்ணெயை சுட பண்ணி வச்சுக்கோங்க. சுட பண்ணி வச்சுட்டு அந்த சூடான எண்ணெயை சும்மா ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க, இல்லை அரை கரண்டி ஊற்றிக்கோங்க போதும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு வரும் போடும்போது. அதனால தான் நம்ம அந்த சுட்ட எண்ணெயை சேர்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணி, இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைங்க. ஸோ இப்போ நான் இதை பிசைஞ்ச அப்புறம் காமிப்பேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இந்த மாதிரி, ஸோ நீங்கள் பிடிச்சி போடுற மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஃபைனலாக கொஞ்சம் பிசைஞ்சிக்கோங்க. அப்போ டேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்து நல்லா எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை அப்படியே கையில் கிள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருங்க. போட்டிங்கன்னா அது நல்லா மொறுன்னு சூப்பராக வரும். வந்த அப்புறம் என்னது, நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான
கேபேஜ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கேபேஜ் இப்போ ரொம்ப சீப்பாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. வெறும்னா பண்ணால் நிறைய சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரசத்துக்கு இது பக்கோடா, இது வேறு எதுக்காவது கூட நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ பக்கோடா ரெடி. அதுக்காக வந்து நம்ம ரசமும் பண்ணிட்டோம், மாங்காய் மிளகு ரசம். ரெண்டுத்தையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே தெரிவிப்படுத்துங்க. நான் இன்னும் நிறையா வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டையும் தெரிவிப்படுத்துருங்க. அம்மா எப்பவும் சொல்வது போல் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.